तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजनं सङ्गं रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति कोपे स कोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुश्रुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुंगं लङ्घायते कृण्यत्यपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा माता जी, भागवत प्रार्थना पढ़ेंगे माता जी। சரிங்க. कृष्ण हरे माताजी कृष्ण। माताजी हरे कृष्णा। सर्वशास्त्रापि पीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्तरत्नाय सर्वलोकैः त्रिप्रदा सर्वभागवतप्राण श्रीमद्भागवतप्रभो कलिदुन्दोदादित्य श्रीकृष्णपरिवर्तित परमानन्दपाडाय प्रेमवर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महादन मत् निस्तारக மத்பாக்கிய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது சததாயின் அதினோச்ச தாகர கானா மொஞ்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. कृष्णा थैंक यू माता जी। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 7 श्लोकम 50। श्री भगवान् उवाच अहं ब्रह्मा च सर्वस्य जगत्कारणं परम् आत्मेश्वर उत्कृष्टा स्वयं दृक् अविशेषणः। हरे कृष्ण माताजी। हरे माताजी हरे कृष्ण। மொழிபெயர். பகவான் விஷ்ணு பதில் கூறினார், நானும் சிவபெருமானும் பிரம்மதேவனும் உலகத் தோற்றங்களுக்கான மூல காரணர்கள் ஆகும். நானே தன்னிறைவு பெற்ற சாட்சியான பரமாத்மாவாக விளங்குகிறேன். ஆனால் பிரம்ம நிலையில் எனக்கோ சிவபெருமானுக்கோ பிரம்மதேவனுக்கோ எந்தவித வேறுபாடும் கிடையாது. பொருளுரை. பிரம்மதேவன் பகவான் விஷ்ணுவின் உன்னதமான உடலிலிருந்தும் சிவபெருமான் பிரம்மதேவன் உடலிலிருந்தும் தோன்றினர். எனவே பகவான் விஷ்ணுவே பரம காரணமாக விளங்குகிறார். வேதங்களிலும் ஆரம்பத்தில் பகவான் விஷ்ணு எனும் நாராயணர் மட்டும் இருந்தார் என்றும் பிரம்மதேவனோ சிவபெருமானோ அப்போது இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சங்கராச்சாரியாரும் இதனை உறுதி செய்தார். நாராயண பிர என்று நாராயணர் அல்லது பகவான் விஷ்ணுவே ஆதாரம் ஆவார். பிரம்மதேவனும் சிவபெருமானும் படைப்பிற்கு பின்பு தோன்றியவர்கள் ஆவார். பகவான் விஷ்ணு ஆத்மேஸ்வரர்
எல்லோரிடத்தும் இருக்கும் பரமாத்மாவாக ஆவார். அவர் கட்டளையின் கீழ் உள்ளிருந்தே எல்லாம் இயக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்தில் தேனே பிரம்ம ஹிருதயா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் உள்ளிருந்தே பிரம்மதேவனுக்கு அவர் கல்வி புகட்டினார் என்பதாகும். பகவத்கீதையில் 10.2 பகவான் கூறுகிறார், அகம் ஆதிர்கி தேவானாம் என்று. பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரே சிவபெருமான், பிரம்மதேவன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களுக்கும் ஆதியானார். பகவத்கீதையில் 10.8 மற்றொரு இடத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வசிய பிரபவ், எல்லாவற்றிற்கும் நானே துவக்கம். இது அனைத்து தேவர்களையும் உட்படுத்தியதே ஆகும். இது போன்று வேதாந்த சூத்திரத்திலும் ஜன்மாதி அஷ்யேதா என்று கூறப்பட்டிருக்கு. உபனிஷத்துக்களிலும் கூட எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்தும் பகவானிடத்திலிருந்தே தோன்றுகின்றன, அனைத்தும் பகவானாலேயே காக்கப்படுகின்றன. ஆகையினால் அவரிடமிருந்து தோன்றும் சக்திகளின் செயல்கள் மற்றும் எதிர் செயல்களின் உலகத் தோற்றங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்படுகின்றன. இவ்வாறு பகவானே காரணமாகவும் விளைவாகவும் விளங்குகிறார். எந்த ஒரு விளைவை நாம் சந்தித்தாலும் அது அவரது சக்தியின் எதிரெதிர் செயல் விளைவே ஆகும். மேலும் அவரிடமிருந்தே அச்சக்தி தோன்றுவதனால் அவரே காரணமாகவும் விளைவாகவும் இருக்கின்றார். ஒரே சமயத்தில் எல்லாம் ஒன்றாகவும் வேறு வேறாகவும் இருக்கின்றன. எல்லாம் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. சர்வம் கலவ இதம் பிரம்ம. உயர் நோக்கில் பிரம்மத்துக்கு மேல் ஒன்றுமில்லை. ஆகையினால் பிரம்மதேவனோ சிவபெருமானோ அவரிடமிருந்து வேறானவர்கள் அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. சோ இங்க வந்து ஆதி தேவர் யார்? அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவர் ஆதி அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். இதை நம்ம நேத்தே பார்த்தோம். சதுர் ஸ்லோகமான பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லோகத்திலையும் சரி, பகவத்கீதையிலும் சரி, 10.8 அகம் சர்வசிய பிரபவோ மத்தக அப்படின்னு சொல்றார். சர்வம் பிரவத்தே இதிமத்வா பஜதேமா புதாபாவ சமன்விதா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, சதுர் ஸ்லோகமான பாகவதத்திலையும் சொல்றாரு, அகம் ஏவாசம் ஏவாக்ரே, நான் யக்சத் அசத் பரம் பஸ்ஸாத்தகம் ஏதச்சையோ வசிஷேதசோ ஹஷ்மி அகம். அதாவது பிரம்மாட்ட சொல்றாரு, பிரம்மா படைப்பிற்கு முன் முழுமுதற் கடவுளாகிய நான் ஒருவனே ஒருவனாக இருந்தேன். இப்படைப்பிற்கு காரணமாக இருக்கும் ஜட இயற்கையும் அப்ப கிடையாது. அப்போ நீயும் கூட இல்ல. அப்ப யார் இருந்தா? அந்த படை அழிவுக்கு பின்னரும். அப்போ இந்த பிரபஞ்சத்தினோட எல்லா அழிவுக்கு பிறகும் பகவான் ஒரே ஒருவராக தனித்து இருக்கிறார். அப்ப இடையில வர்றது எல்லாமே அழிவுக்குட்பட்டது. ஆதியில யார் இருந்தாங்க அப்படின்னா பகவான் மட்டும்தான். அப்போ பகவான் இந்த ஜடப்படைப்புக்காக தன்னை பல விரிவங்கங்களாக விஷ்ணுவின் அவதாரமாக கொண்டு வருகிறார். சோ அங்க வந்து ஆன்மீக உலகுல பரமாத்மா கிடையாது. இங்கதான் பரமாத்மாவாக எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறார். ஏன்னா அங்க பரமாத்மா வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே பகவானோட கண்ட்ரோல்ல, அந்தரங்க சக்தியின் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இங்கெல்லாம் வெளிப்புற சக்தியின் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பகவான் நம்மளுக்கு உள்ள இருந்து பரமாத்மாவாக அருள் புரிகிறார். அப்போ ஆதிசங்கரர் கூட சொல்கிறார், பகவான் நாராயண பர அப்படின்னு. பர அப்படின்னா உயர்ந்த. யார் உயர்ந்தவர்? விஷ்ணுதான். பகவான் விஷ்ணுவே உயர்ந்தவர். சங்கராச்சாரியரும் இதை உறுதி செய்கிறார். அதனால்தான் அவர் ஆத்மேஸ்வரர். எல்லார் இதயத்திலும் இருக்கிறார் ஆத்மேஸ்வரர் பரமாத்மாவாக. அப்போ பிரம்மதேவன் எங்கிருந்து வர்றாருன்னா விஷ்ணுவோட அந்த நாபி கமலத்திலிருந்து வருகின்ற அந்த தாமரையில் உதித்தவர் தான் பிரம்மா. அப்ப பிரம்மாட்டிருந்து வந்தவர் தான் சிவன். இது எல்லாம் பாகவதத்துல ஆதாரத்தோட இருக்கு. இது வந்து யாரும் கற்பனை கிடையாது. இது இது வேதம் சொல்லுது இதெல்லாம். அப்ப எல்லாமே என்னிடமிருந்து துவங்குகின்றது அப்படின்னா அகம் சர்வசிய பிரபோ மத்தக அந்த ஸ்லோகத்திலே உறுதிப்படுத்துகிறார். அப்போ முதல் ஸ்லோகமான ஜென்மாதி அஸ்ய யத அன்வயாத் இதர்த சார்தேசு அபிக்ஞ ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவிய முய்யந்தியத் சூரையக தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்தர திரிஷட்கோ அமிர்ஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்தியம் பரம் தீமகி. அவரே சத்தியம். தீமகி அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது? நான் வணங்குகின்றேன். தீமகி. பிராமணர்கள் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது
இந்த தீமகி அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ பகவான் வணங்கப்படக்கூடியவர், எல்லா தேவர்களாலும் எல்லா ஜீவராசிகளாலும் வணங்கப்படக்கூடியவர் அந்த சத்தியம் பரம் உயர்ந்த சத்தியமான அந்த வாசுதேவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வாசுதேவர் தான் வணங்கப்படக்கூடியவர். உபனிஷங்களும் சொல்லுது யதோபா இமானி பூதானி ஜாயந்தி அப்படின்னு. எல்லாம் பகவானிடமிருந்தே தோன்றுகின்றது, அனைத்தும் பகவானாலேயே காக்கப்படுகிறது. சோ அவரிடமிருந்து தோன்றும் சக்திகள், செயல்கள் மற்றும் எதிர் செயல்களினால் இந்த உலக தோற்றங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு மீண்டும் அளிக்கப்படுகிறது. செயல்கள் மற்றும் எதிர் செயல்கள், செயல்கள்னா உருவாக்குவது, எதிர் செயல்கள்னா அழிப்பது. இப்படி ஆக்குவது, அழிப்பது, காப்பது எல்லாமே அவரால் தான் நடக்குது. எந்த விளைவை நாம சந்தித்தாலும் அது அவரது சக்தியினோட எதிர்விளை செயல் விளைவுகளே. ஏன்னா முக்குணங்களால நாம் செயல்படுறோம் அப்படின்னா அதுவும் அவரோட சக்தி தான். மாயா எங்கிருந்து வர்றாங்க? அவர்கிட்ட இருந்தா வர்றாங்க. மாயை படைத்தது யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே. சோ அங்கேயே பாக்குறோம் நாம முதல் ஸ்லோகத்திலேயே எதிர்வினை செயல்கள் எப்படி ஒரு நீர் நிலமாகவும் நெருப்பு காற்றாகவும் இப்படி ஒவ்வொன்னா பகவான் இருந்து வருது. சோ இந்த எல்லாருக்குமே புரியாத புதிராக இருக்கிறது. முயந்தி சூரையக தேவர்கள் கூட அவங்க குழம்புறாங்க, பிரம்மா கூட குழம்புறார். எப்படி நடக்குது, எப்படி பகவான் குழந்தையா எல்லாரும் தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஏன்னா நம்மளோட பார்வை என்னன்னா ஒரு ராஜா அப்படின்னா அவர் தங்க பிளேட் வச்சிருப்பாரு, உயர்ந்த ஒருத்தர் மிக ஹை குவாலிட்டி சாப்பாடு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன பண்றார்? கோபர்களோட தட்டுல இருக்கிற எச்சில் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஊட்டுறாரு, அவர் சாப்பிடுறாரு. ஒரு முழுமுதற் கடவுள் இப்படி இருக்க முடியுமா? அவர் மேல எல்லாம் ஏறி உட்காந்து தோல் மேல உட்காந்து சவாரி பண்றாங்க. ஒரு ராஜானா எப்படின்னா அவங்களுக்கு சல்யூட் தான் போடுவாங்க. அப்ப இவர் முழு முதற் கடவுள், எல்லாருக்கும் மேல. இவர் முதுகுல தாண்டுறாங்க குதிச்சு குதிச்சு. நிஜமாவே இவர் முழு முதற் கடவுளா? இவ்வளவு சிம்பிளா இருப்பாங்களா? ஏன்னா நம்மளாம் கற்பனை பண்றது அப்படித்தான், இங்க இருக்கிறவங்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. உயர்ந்த மனிதர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ரொம்ப கர்வமா இருப்பாங்க, அவங்களை கிட்டவே அண்ட முடியாது. ஆனா பகவான் அப்படி இல்லை. பக்தர்கள் கூட ரொம்ப ரொம்ப எளிமையாக, அதான் துறவு, 6 ஐஸ்வர்யங்கள்ல ஒன்று துறவு, மிக எளிதாக அவரை அணுக முடியும். கோலோக பிருந்தாவனத்துல அந்த 4 பாவங்கள்ல சாந்த சக்கிய அந்த ரசங்கள்ல பக்தர்கள் மிக மிக நெருக்கமாக பகவானுடன் விளையாடுகிறார்கள், உறவு கொண்டாடுறாங்க, அடிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. அப்போ ஒரு சமயம் தேவேந்திரனான இந்திரன் என்ன பண்றாரு, இங்கெல்லாம் இவங்க விளையாடுறத பார்த்துட்டு, ஆஹா கடல் கூட எப்படி பாரு, இவங்க எல்லாம் அந்யோன்யமா எவ்வளவு அழகா விளையாண்டு இருக்காங்க, நாமளும் போய் விளையாடலாமே அப்படின்னு சொல்லி மாறு வேடம் போட்டுட்டு இங்க வர்றாரு, கோபர் மாதிரி. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணா நீதான் அவுட், அதனால நீ குனிஞ்சிட்டு இருக்கணும், நான் உங்க தோல் மேல ஏறி நாங்கெல்லாம் தாண்டி தாண்டி குதிப்போம் அப்படின்னு எல்லாரும் விளையாண்டு இருக்காங்க. அப்ப தேவேந்திரன் துணைக்கு இன்னொரு தேவரையும் கூட்டிட்டு வர்றார். அப்ப 2 பேரும் அவங்களோட சான்ஸ் வருது. அப்ப கோபர்கள் எல்லாம் சொல்றாங்க, வாங்கடா குதிங்க வாங்க அப்படின்னு. குதிச்சுட்டு என்ன பண்ணணும், கிருஷ்ணரோட தொடைய ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஓடணும். ஆனா இப்போ தேவேந்திரனோட சான்ஸ் வருது, ஓடுறாரு. ஆனா அவர் மேல கைய வைக்க முடியல. ஒரு பயம், நடுக்கம். ஐயோ இவர் முழுமுதற் கடவுள், காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லி மிக உயர்ந்தவர். இவரோ சங்கு சக்கரம் தாங்கி அந்த விஷ்ணு எவ்வளவோ பெரியவர். இவர்கிட்ட இருந்துதான் நம்ம சக்தி எல்லாமே வருது. இவர் மேல கை வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். உடனே வைக்க முடியல, உடனே தள்ளி போயிடுறான். அடுத்த தேவர் வர்றாரு, அவரும் அதே மாதிரி ஓடி வர்றாரு. ஆனா கிட்ட வந்தோன்னே அவருக்கு நடுக்க வந்துடுது, மறுபடியும் அவரும் விலகி போயிடுறாரு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இந்த பசங்களுக்கெல்லாம். ஏய் என்னடா அப்படி பண்றீங்க, மேல கூச்சு ஓடி வாங்க, அவன் கிருஷ்ணா எல்லாரையும் துரத்துட்டே போ அப்படின்னு சொல்றாங்க. இவங்கனால முடியல. அப்ப கிருஷ்ணா கீழே குமிஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரியும், ஆனா அந்த கோபர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அன்பு அதை மறைச்சிருச்சு. யோகமாயின் சக்தினால அவங்க அந்த அன்புலதான் மூழ்கி இருக்கிறாங்களோ தவிர இவர் மிக உயர்ந்தவர். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாரு, நம்மளுடைய
நண்பரா வர்றாரு. அப்ப என்ன பண்ணுவோம், சின்னதுல இருந்து நம்ம கூட ரொம்ப பழக்கம். சோ அந்த நண்பன்கிற முறையில அவரை அடிச்சு தோள் மேல கைய போட்டு, ஏன்டா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்போம். இதே பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம். ஆஹா, எவ்வளவு சல்யூட் அவருக்கு, எவ்வளவு ஒரு மரியாதை, எவ்வளவு பெரிய மாளிகை. அவரை சீக்கிரம் பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க, எத்தனை கூட்டம் அவருக்கு அப்படின்னு சொல்றப்போ அந்த நட்பானது நம்மளுக்கு விலகிறது. சோ உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம தள்ளி நிக்கிறோம். இது போல சர்வம் கலவ் இதம் பிரம்மம். அப்ப எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல போய் கலக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆகையால் பிரம்மதேவனும் சிவபெருமானும் அவரிடமிருந்து வேறானவர்கள் அல்ல. ஆனா சர்வம் கலவ் இத பிரம்மம் அப்படின்னா, பிரம்மதேவனும் சிவபெருமானும் அவரிடமிருந்து வேறானவர்கள் அல்ல அப்படின்னா, இது நாம புரிஞ்சுக்கிற விதம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மதேவன் சிவபெருமான் அவரிடமிருந்து தோன்றிய சக்திகள். அப்ப ஜீவசக்தி பிரம்மதேவர், சிவனோ அவர் இன்னொரு சக்தி. அப்ப விஷ்ணு மிக உயர்ந்தவர். அவரிடம் பிரம்மதேவர், பிரம்மதேவரிடம் சிவபெருமான். அடுத்த ஸ்லோகம் 51. ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சுஷல அகம் குணமயம் த்விஜ சுஜன் ரசன் ஹரன் விஸ்வம் தத்ரே சம்யாம் கிரியோஷிதாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பகவான் தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரிய தக்ஷ விஜயனே, நானே முழுமுதற் கடவுள். ஆயினும் இப்பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவற்றை எனது பௌதீக சக்தியின் மூலம் செயல்படுத்துகிறேன். அச்செயலின் பல்வேறு தன்மைகளைப் பொறுத்து எனது குண அவதாரங்களுக்கு பல்வேறு பெயர்கள் இடப்படுகின்றன. பொருளுரை. பகவத்கீதை 7.5 இது விளக்கப்பட்டிருக்கிறது. ஜீவபூதாம் மகாபாகோ, மூலாதாரத்தின் சக்தியின் வெளிப்பாடே இம்முழு பிரபஞ்சமும் ஆகும். மேலும் முழுமுதற் கடவுள் உயர்ந்த சக்திகளிலும் தாழ்ந்த சக்திகளிலும் செயல்படுகிறார் என்று கீதையில் கூறப்பெற்றுள்ளது. பரமபுருஷ பகவானது முக்கிய பாகங்களான உயிர்கள் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவை ஆகும். முக்கிய பாகங்களானமையினால் உயிர்கள் பரமபுருஷ பகவானிடமிருந்து வேறுபட்டோர் அல்லர். அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்திக்கும் அவருக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஆனால் உலகின் மென்மையான செயலினால் உயிர் பௌதீக சக்தியின் பல்வேறு குணங்களின் கீழ் பல்வேறு வடிவங்களுடன் இருக்கிறது. உயிர் வடிவங்கள் மொத்தம் 84 லட்சம் ஆகும். அதே உயிர் ஜட இயற்கையின் பல்வேறு வகை குணங்களின் பாதிப்பினால் செயல்படுகிறது. உயிர்கள் பல்வேறு உடல்களை பெற்றிருந்தாலும் உண்மையில் படைப்பின் ஆரம்பத்தில் பகவான் விஷ்ணு மட்டுமே இருந்தார். படைப்பின் நோக்கத்திற்காக பிரம்மதேவனும் அதனை அழிப்பதற்காக சிவபெருமானும் தோற்றுவிக்கப்பட்டனர். பௌதீக உலகில் ஆன்மீக தாக்கத்தினை பொறுத்தமட்டில் அனைத்து உயிர்களும் பரமபுருஷ பகவானின் பாகங்களே ஆவர். ஆனால் பல்வேறு ஜட குணங்களினால் மூடப்பட்டிருக்கின்றபடியால் அவற்றிற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. பிரம்மதேவனும் சிவபெருமானும் விஷ்ணுவின் குண அவதாரங்கள் ஆவர், அதாவது குண அவதாரஸ் ஆவர். மேலும் விஷ்ணு அவர்களுடன் இணைந்து நற்குணங்களின் கட்டுப்பாட்டு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் அவரும் கூட சிவபெருமான் பிரம்மதேவனை போன்ற குண அவதாரமேயாவார். உண்மையில் பல்வேறு இயக்கங்களுக்காகவே பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. மற்றபடி மூலம் என்பது ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் சொல்றார், எனது அன்புக்குரிய தசத்விஜனே. த்விஜன் அப்படின்னா இருபிறப்பு எய்தியவன். தக்ஷனை நோக்கி எப்படி சொல்றாரு? தக்ஷன் யாரு அப்படின்னா பிராமணன். இருபிறப்பு அப்படிங்கிறது ஒரு பிறப்பு தாய் தந்தையரால் கொடுக்கப்படுது, மறுபிறப்பு குருவால் கொடுக்கப்படுது. அப்ப குரு கொடுக்கிற அந்த பிறப்பு தான் நம்மை இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க கூடியது. ஏன்னா குரு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும், அவர் தாயாக அன்பு கொடுக்கிறார், தந்தையாக அவர் கண்டிக்கிறார், நம்மளுக்கு குருவாக ஞானத்தை தருகிறார். சோ இறப்பிறப்பு அப்படின்னா அதுதான். இங்க இப்பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவற்றை எனது பௌதிக சக்தியின் மூலம் செயல்படுத்துகிறேன். பௌதிக சக்தி என்ன? மாயா சக்தி. சோ பகவானுக்கு 2 விதமான சக்திகள் இருக்கு. என்னன்னா பராசக்தி. அந்த பராசக்தி அவருடைய அந்தரங்க சக்தி, அவருடைய வெளிப்புற சக்தி.
அப்படிங்கிறது அந்த மாயா சக்தி, மகாமாயா. அப்புறம் நாமெல்லாம் வந்து தடஸ்ர சக்தி, நடுத்தர சக்திகள் நாமெல்லாம். இப்படி பல்வேறு சக்திகள் இருக்கு. அதே இதையெல்லாம் இந்த ஜட தோற்றத்தை எவ்வாறு செய்கிறார்? படைத்தல், காத்தல், அழித்தல், ஜென்ம ஆதியஷ்ய அப்படின்னு சொல்லி அதை எப்படி பண்றாரு அப்படின்னா அவரோட பௌதிக சக்தி மூலமா. சோ அவரது குண அவதாரங்களுக்கு பல்வேறு பெயர்கள் இடப்படுகிறது. பல்வேறு அந்த செயல்கள் வந்து பல்வேறு தன்மைகளை பொறுத்து எனது குண அவதாரங்களுக்கு பல்வேறு பெயர்கள் இடப்படுகிறது. அவரது குண அவதாரங்கள் என்ன? பிரம்மா, விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன். Yes, mother. So புருஷ அவதாரங்கள் கர்ப்போதகசாயி, கார்ணோதகசாயி, கர்ப்போதகசாயி, க்ஷீரோதகசாயி. ஓகே மாதாஜி, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுவீங்க தெரியும். சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ ஜீவபூத மகாபாகோ ஏதம் தாரியதி ஜெகத் அப்படின்றார். அப்போ இந்த மூலாதாரத்தின் சக்தியின் வெளிப்பாடே இம்முழு பிரபஞ்சம். மூல ஆதாரம் யாருன்னா பகவான் விஷ்ணு. சோ முழுமுதற் கடவுள் உயர்ந்த சக்திகளிலும் தாழ்ந்த சக்திகளிலும் செயல்படுகிறார். அவர் இல்லாம எதுவுமே செயல்படாது. தாழ்ந்த சக்தியான இந்த ஜடசக்தியும் பகவானுடைய உதவியினால் தான் நடைபெறுகிறது. பகவான் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. அப்போ முக்கிய பாகங்களானமையால் உயிர்கள் பரமபுருஷ பகவானிடமிருந்து வேறுபட்டோர் அல்ல. நாம் எல்லாருமே பகவானோட அங்கத்துணுக்கு, பார்ட் அண்ட் பார்சல். அப்போ நாமெல்லாம் வேறுபட்டவங்க கிடையாது பகவானிடமிருந்து. அப்போ அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்திக்கும் அவருக்கும் எவ்வித வேறுபாடு கிடையாது. சூரியனிலிருந்து வெளிப்படும் சக்திக்கும் சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கா? சந்திரனிடமிருந்து வருகிறதுன்னு சொல்ல முடியுமா? அந்த கதிர்கள் சொல்ல முடியாது. சோ தொடர்பு இருக்கின்றது இல்லையா? அது போல அவரிட்டிருந்து வெளிப்பட்டதுனால நம்மளுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. அளவால் வேறுபாடு இருக்கிறதோ தவிர குணத்தால் ஒன்று. நாமெல்லாம் பகவானோட குணத்தை கொண்டிருக்கிறோம். அப்போ உயிர் வடிவங்கள் எவ்வளவு இருக்கு? 84 லட்சம் பீசிஸ் இருக்கு. அதே உயிர் ஜட இயற்கையின் பல்வேறு வகை குணங்கள் பாதிப்பினால் செயல்படுகிறது. சோ ஜட குணங்கள் அப்படின்னா என்ன? சத்துகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இதனால் நாம கட்டுண்டு கிடைக்கின்றோம். ஆனா படைப்பின் ஆரம்பத்துல விஷ்ணு மட்டும்தான் இருக்கிறார். அகம் ஏவாசம் ஏவாக்கிறே நான் எத் சத் ஹசத் பரம் அப்படின்னு. அப்ப படைப்பின் நோக்கத்திற்காக பிரம்மதேவனும் அதனை அழிப்பதற்காக சிவபெருமானும். பிரம்மதேவன் ஜீவ தத்துவம், சிவபெருமான் சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம். அப்போ இங்க வந்து பிரம்மதேவன், சம்டைம்ஸ் பிரம்மதேவன் தகுதிக்கு தகுந்த ஆட்கள் இல்லை, ஜீவாத்மாக்கள் இல்லை அப்படின்னா பகவானே பிரம்மதேவரா வர்றாரு. ஆனா சிவபெருமான் பகவானுடைய இன்கார்னேஷன். பகவானே வந்து இந்த முக்குணங்களை கொண்ட இந்த ஜட உலகை அழிப்பதற்காகவும் காப்பதற்காகவும் சிவபெருமானாக அவரே திரிபடைந்து வருகிறார். எப்படி பாலானது தயிராக திரிபடைகிறதோ அப்படியே விஷ்ணு வந்து சிவனாக இந்த ஜட உலகை ஆட்கொள்வதற்காக அவரே வர்றார். சோ சிவபெருமான் வேற யாரும் கிடையாது, விஷ்ணுவோட இன்கார்னேஷன். அப்போ பௌதிக உலகில் ஆன்மீக தாக்கத்தினை பொறுத்தமட்டில் அனைத்து உயிர்களும் பரமபுருஷ பகவானின் பாகங்களே ஆவர். நாமெல்லாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அதனாலதான் நாம அவர் குணங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா அவர் அனுபவிக்கணும் விரும்புறார், அது போல நாமளும் அனுபவிக்க விரும்புறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் பல்வேறு ஜட குணங்களினால் மூடப்பட்டிருக்கப்படியால் அவற்றுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றது. பிரம்மதேவனும் சிவபெருமானும் விஷ்ணுவின் குண அவதாரங்கள், அதாவது குண அவதாராஸ். மேலும் விஷ்ணு அவர்களுடன் இணைந்து நற்குணங்களின் கட்டுப்பாட்டு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சோ படைத்தல், காத்தல், அழித்தல். காத்தல் அப்படிங்கிறது விஷ்ணுவால தான் முடியும். ஏன்னா அவர் நற்குணங்களின் கட்டுப்பாட்டு பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். ஏன்னா அவர் தான் அதை பண்ண முடியும். விஷ்ணு வந்து காக்கும் தொழில், அவர்னால்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இப்ப சிவபெருமானும் பிரம்மதேவனை போன்ற குண அவதாரமே ஆவார்.
உண்மையில் பல்வேறு இயக்கங்களுக்காகவே பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. மற்றபடி மூலம் என்பது ஒன்றுதான். சோ எல்லாருமே மூலம் என்பது ஒன்றுதான் அப்படின்னா தவறா புரிஞ்சுக்கிட்டு எந்த சாமி கும்பிட்டா என்னங்க, நாம எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போறோம் அப்படிம்பாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் பஸ் ஏறினா கோயம்புத்தூருக்கு தான் போக முடியும். திருச்சி பஸ் ஏறினா திருச்சிக்கு தான் போக முடியும். சென்னைக்கு பஸ் ஏறினா சென்னைக்கு தான் போக முடியும். அதை விட்டுட்டு எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்துக்கு தாங்க போகுதுன்னு எந்த முட்டாலும் சொல்ல முடியாது. சோ எல்லா சாமியும் கும்பிட்டா நாம எல்லாரும் ஒரு இடத்துக்கு தாங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வெற்று பேச்சு இதெல்லாம். அடுத்தது ஸ்லோகம் 52. தஸ்மின் பிரம்மணி. மாதாஜி ஒரு சின்ன டவுட். இப்போ வந்து சொல்லுங்க. கர்ப்போதவாய் விஷ்ணுவுடைய இதுல இருந்துதான் வந்து பிரம்மா வந்து தோற்றுவிக்கப்படுகிறாரு. ஆனா ஆமாங்க. பிரம்மா வந்து ஒவ்வொரு பிரளயத்தப்பவும் புதுசு புதுசா வருவாருங்களா இல்ல ஒவ்வொரு அவரது 100 ஆண்டுகள் கழித்து மகா பிரளயம் வரும். மகா பிரளயத்தின் போது எல்லாமே அழிக்கப்பட்டுரும். அப்போ புதுசா அழிக்கப்பட்டவுடன் பகவானுடைய உடல்ல போய் நாமெல்லாம் அவ்யக்த நிலையில எல்லா ஜீவராசிகளும் அங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. எப்படி நாம தூங்குறோம், தூங்கி எந்திரிச்சு காலையில முழிக்கிறோம். அப்ப தூக்கத்துல வந்து நம்மளுக்கு என்னமே தெரியாது இல்லையா? அது போல பகவானோட உடம்புல எல்லா ஜீவராசிகளும் அவ்யக்த நிலையில. அப்ப மறுபடியும் பகவான் வந்து மூச்சு காற்றை வெளிவிடும் போது பல பிரபஞ்சங்கள் உருவாகுது. அதுக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா. அந்த அது மாதிரி உருவாக்குறாருங்களா அவரே? மறுபடியும் மறுபடியும் உருவாயிட்டே இருக்கும். அப்ப ஒரே பிரம்மா கிடையாது. அது ஒவ்வொரு பிரபஞ்சத்திலயும் ஒவ்வொரு பிரம்மா. இப்ப 4 தலை பிரம்மா நம்ம பிரபஞ்சத்துக்கு. அது போல ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா. ஆனா முதல் பிரம்மா வந்து அவர் நாபிக்கமலத்துல இருந்து வந்து அவருக்கு தான் ஞானங்கள் போதிக்கப்பட்டு அவருதான் முதல் பிரம்மான்னு நீங்க சொல்லவே முடியாது. நீங்க எதை முதல்ல சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அப்போ காரணம் கர்ப்போதகாய் விஷ்ணுனுடைய நாபிகமலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் உருவான பிரம்மாவை மட்டும்தானே நம்ம அவருக்கு தானே அவர் எல்லா சக்தியும் கொடுத்து அந்த மாதிரி படைக்க சொல்றாருன்னு சொல்றாங்க. முதல் பிரம்மான்னா நீங்க ஒவ்வொரு கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள்ல பிரம்மா தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க எதை முதல் பிரம்மான்றீங்க? அப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்காரு. இப்ப நம்மளுக்கு வந்து 4 தலை பிரம்மா. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் அழிக்கப்படும் போது இந்த ஈரேழு 14 லோகங்களும் மொத்தமா அவரோட 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அழிக்கப்படுது இல்லைங்களா? அப்புறம் வேறொரு பிரம்மா வர்றாரு. சோ நீங்க படைப்பு வந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆதி காலம். இது ஹிஸ்டரியே கிடையாது எப்ப தோன்றியது அப்படின்னு. சோ அதனால நீங்க எதை முதல்னு சொல்றீங்க? முதல் முடிவுன்னு நீங்க கண்டே பிடிக்க முடியாது. முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. பிரபஞ்சங்கள் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் தனித்தனி பிரம்மாவை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க. சரி. சோ முதல்ல அப்படினால நீங்க கணக்கே போட முடியாது. ஓகே ஓகே. நம்ம ஏன்னா இது பிரபஞ்சத்துக்கு ஆதி காலம் அனாதி காலமாக இந்த படைப்பு நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் எப்ப பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோம், இந்த ஜட உலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ஹிஸ்டரியே கிடையாது. பல மில்லியன் ஆண்டுகள் ஆராய்ச்சியில கூட கண்டுபிடிக்க முடியல. ஓகே. அடுத்த ஸ்லோகம் 52. தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவவே பரமாத்மனி பிரம்ம ருத்ரௌ ச பூதானி வேதேனாஜ்ஞோ அனுபஷ்யதி. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்து கூறினார், முறையான அறிவில்லாத ஒருவன் சிவபெருமான் பிரம்மதேவன் போன்ற தேவர்கள் சுதந்திரமானவர்கள் என்றும் ஏன் உயிர்கள் கூட சுதந்திரமானவர்கள் என்றும் நினைக்கிறான். பிரம்மதேவன் பொருளுரை. பிரம்மதேவன் உள்ளிட்ட உயிர்கள் அனைவரும் தனித்த சுதந்திரமுடையோர் அல்லர். மாறாக அவர்கள் பரமபுருஷ பகவானின் இடைச்சக்தியின் வரம்பிற்கு உட்பட்டவர்களாக எண்ணப்படுகின்றனர். பிரம்மதேவன் சிவபெருமான் உள்ளிட்ட அனைத்து உயிர்களிடமும் பரமாத்மாவாக பரமபுருஷ பகவானே இயற்கையின் குணங்களோடு கூடிய செயல்களில் எல்லோரையும் இயக்குகிறார். பகவானின் இசைவிற்கு எதிராக யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. எனவே மறைமுகமாக பரமபுருஷரில் இருந்து யாரும் வேறுபாடானவர்களும் அல்லர். அதிலும் ஜட இயற்கையின் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் அவதாரமாக விளங்கும் பிரம்மதேவனும் சுருத்ரனும் நிச்சயமாக வேறுபாடானவர்கள் அல்லர். ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுக்கெல்லாம் இங்க ஆதாரமாக நம்மளுக்கு வேதங்களின் ஆதாரமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு.
சிவபெருமான் பிரம்மதேவர் போன்ற தேவர்கள் கூட சுதந்திரமானவர்கள் அல்ல, கட்டுண்டவர்கள். சோ சில சமயம் நாம அது வந்து சந்தேகப்படுவோம். ஓ, சிவபெருமானும் கட்டுண்டவரா அப்படின்னு. சோ எல்லாருமே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது நாங்க சொல்லல, வேதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவபெருமானும் விஷ்ணுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. சோ அவங்க சுதந்திரமானவர்கள் அல்ல. சோ அவர்களும் மாறாக அவர்கள் பரமபுருஷ பகவானின் இடைச்சக்தியின் வரம்பிற்குட்பட்டவர்களாக எண்ணப்படுகின்றனர். ஆனா நம்மளை விட மேலானவங்க. உடனே நாம வந்து என்ன சொல்லிக்க கூடாது, பிரம்மனும் சிவபெருமான் நம்மளுக்கு இணையானவங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் சொல்றோம், பிரம்மா வந்து ஜீவ சக்தினாலும் அவர் மிக உயர்ந்த நிலையில நம்மளுக்கு பித்தாமகர் அவர்தான். ஆனா அவரோட ஆயுட்காண்டு நம்மளோட ஆயுள் காலமும் ஒன்று கிடையாது. ஏன்னா நம்மளை விட உயர்ந்த லோகமான லோகங்களிலே மிகுந்த 14 லோகத்துல மிக உயர்ந்த லோகம் எது? சத்தியலோகம், பிரம்மலோகம். அதனுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு ஈக்குவலா கிடையாது. அது போல சிவபெருமானும் சிவ தத்துவம். அதனால அவங்களும் முக்குணத்திற்கு சில சமயம் ஆட்கொள்ளப்பட்டாலும் எப்பொழுதுமே கிடையாது நம்ம மாதிரி. நாமெல்லாம் எப்பவுமே 24 மணி நேரம் இதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா நாம இருக்கிற உலகம் வந்து மத்திய லோகம். மத்திய லோகம்னா மகாமாயோட மிகப்பெரிய பிடியில் இருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து அதுக்கு கொஞ்சம் மேற்பட்ட இதுல நிலையில இருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க இருக்காங்களே, அந்த நிலையில அவங்க. சோ நாமெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 53. யதாபுமான் ஸ்வாங்கேஷு ரபாணி ஆதிஷு क्वचित् பராக்கிய புத்திம் குருதே த்வே ஏவம் பூதேஷு மத்பரஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சாதாரண அறிவுடைய ஒருவன் உடலில் இருந்து தலை மற்றும் பிற பாகங்கள் எல்லாம் தனியானவை என்று கருத மாட்டான். அதுபோன்று எனது பக்தன் எங்கும் பரந்திருக்கும் முழுவதற் கடவுளான விஷ்ணுவை எவற்றிடமிருந்தும் அல்லது எந்த உயிரிடமிருந்தும் வேறுபடுத்தி காண மாட்டான். பொருளுரை. உடலில் எந்த ஒரு பாகம் நோய்வுற்றாலும் உடல் முழுவதுமே அந்நோயுற்ற பாகத்தின் மீது கவனம் கொள்கிறது. அதுபோல் ஒரு பக்தனின் ஒருமைத்தன்மையானது அனைத்து பந்தப்பட்ட ஆத்மாக்களிடமிருந்தும் அவர் வைத்திருக்கும் கருணையில் வெளிப்படுகிறது. பகவத்கீதை 5.18 கூறுகிறது, பண்டிதா சமதர்ஷின என்று. கற்றறிந்த பண்டிதர் எல்லோருடைய வாழ்க்கை நிலையினையும் சமமாக பார்க்கிறார் என்று பொருள். பக்தர்கள் அனைத்து பந்தப்பட்ட ஆத்மாக்களிடத்தும் கருணையுடையோர் ஆதலினால் அவர்கள் அபாரக்கிய புத்தி என்றறியப்படுகின்றனர். ஏனென்றால் அனைத்து உயிர்களும் பரமபுருஷ பகவானின் முக்கியமான அங்கங்கள் என்பதை பக்தர்கள் கற்று அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வினை உபதேசிக்கின்றனர். அதனால் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகம் நோயுற்றதென்றால் உடலின் முழு கவனமும் அப்பாகத்தின் மீதே செல்கிறது. அதுபோல் கிருஷ்ணரை மறந்து அதனால் பௌதீக உணர்வு எய்த பெற்றவனிடம் பக்தர்கள் கவனம் கொள்கின்றனர். பக்தனின் சம பார்வை என்பது அனைத்து உயிர்களையும் வீடு பேறு பெற செய்து முழுவதற் கடவுளிடம் திருப்பி அனுப்புவதற்கான உழைப்பிலேயே இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ ஒரு பக்தனுடைய குணம் எவ்வாறு இருக்கிறது என்றால், அவங்க வந்து மற்றவர்களிடம் கருணை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் இந்த ஜீவராசிகள் இந்த ஜட உலகில் எப்படி உழன்று கொண்டிருக்கிறார்கள், பாவப்பட்டவர்களாக, அறியாமையில், ரொம்ப இல்யூஷன். ஏன்னா இந்த ஜட உலகம் எதற்காக இருக்கின்றது, ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், ஆன்மீக உலகத்தை பற்றிய ஞானம் எதுவுமே இல்லாத மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங், ஸ்லீப்பிங் இதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. விலங்குகள் கூட அதுலதான் ஈடுபட்டு இருக்கு. அப்ப விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆறறிவுள்ள மனிதன் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றி ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். சோ இதனால என்ன பண்றாங்கன்னா, வித்யா வினய சம்பந்தே பண்டிதர்கள், அதாவது மிக தூய பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அப்ப யாரிடமும் அவர்கள் பொறாமை கொள்ளுவதில்லை, பகைமை கொள்ளுவதில்லை.
அஜாத சத்திரவக, எதிரிகளே அவங்களுக்கு கிடையாது. எல்லா உயிர்களிடமும் அவங்க சமநோக்குடையவர்களாக எல்லாருக்கும் கருணை கொடுக்கறாங்க. எந்த மாதிரி கருணைனா, பிறவாமை அப்படிங்கிற நிலையை எய்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தர்றாங்க. அப்போ பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோஷதி நா காங்ஷதி சம சர்வேசு பூதேசு மக்பக்திம் லபதே பராம். சம சர்வேசு பூதேசு, அப்ப எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக அவங்க கருதுறாங்க. சோ யாரையும் அவங்க அவங்க எதிரிகளாக பாக்குறது இல்ல. இவங்க வேண்டும் வேண்டாதவர்கள், நண்பர் எதிரி அப்படிங்கிற இருமைத்தன்மை, துவந்தங்கள் அவங்களுக்கு கிடையாது. சோ எப்பவுமே நியூட்ரலா இருக்கிறாங்க எல்லா நிலையிலும். அவங்களுக்கு கோபம், மகிழ்ச்சி இந்த மாதிரி இருமைகளால அவங்க ஆளப்படுவது கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அபராக்கிய புத்தி, கருணை உடையவர்களாக எல்லா உயிர்களுக்கும் இந்த ஞானத்தை தர்றாங்க. சோ தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும், அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் அவர்களை உயர்த்துவதே அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்கிறது. அப்ப கிருஷ்ணரை பற்றிய அறிவுதான் இந்த மிக உயர்ந்த அறிவு. இப்ப தானம் நம்ம வாய்க்கெல்லாம் எவ்வளவு ஃப்ளூயண்டா, அதாவது ரைமிங்ஸா வருதோ அதையெல்லாம் ஒரு என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு பழமொழியா சொல்லிக்கிட்டு, தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா அது எந்த வேதத்தில் வருது, இதிகாசத்துல வருது, அதெல்லாம் இல்ல. வாய்க்கு வந்தது சொல்றது, அது கொஞ்சம் அழகா இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்லிருவாங்க. ஆனா உண்மையான தானம் எது அப்படின்னா, மக்களை அறியாமையிலிருந்து காப்பதே, அவங்களுக்கு அந்த அறிவை தருவதே. ஏன் அந்த அறிவை தர வேண்டும் அப்படின்னா, நாம எல்லாம் மமைவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன சனாதன நித்தியமானவர்கள். நித்யோ நித்யானாம் சேதத சேதனானாம் யோ யோ விததாதி காமான். அதாவது நாம் எல்லாமே நித்தியமானவர்கள். அப்ப பகவானுடைய அம்சம் நாம் எல்லாருமே, பார்ட் அண்ட் பார்சல். அப்ப நம்ம எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்கு எல்லா உயிர்வாளிகளுக்கும். சோ எல்லா உயிர்வாளிகள் இடத்திலும் கருணை கொள்ள வேண்டும். எல்லா உயிர்வாளிகளுக்கும் வாழும் தகுதி இந்த உலகத்தில் உள்ளது. அதனால யாருடைய பரிமாண வளர்ச்சியிலும், எந்த உயிரோட வாழ்க்கை சூழலிலும் நாம் தடையிடக்கூடாது. அதுதான் கருணை. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு இந்த நன்மையை செய்ய வேண்டும். மிக மிக உயர்ந்த நன்மை என்னன்னா, பகவானை பற்றிய அறிவை தர வேண்டும். ஞான தீபம், ஞான தீபேன பாஸ்வதா, அந்த ஞான தீபத்தை ஏற்ற வேண்டும். அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். இதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சார். இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இலக்கியங்கள், இந்த காவியங்கள், பாகவதம், பகவத்கீதை போன்ற சாரம், எல்லா வேதங்களுடைய சாரம் தொகுக்கப்பட்டு வியாசதேவர் அன்னைக்கு கொடுத்திருந்தாலும், அதை என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் எப்போ இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ, நம்மளுடைய நாலந்தா பல்கலைக்கழகம், அஜந்தா பல்கலைக்கழகம், இதுல இருக்கிற எல்லா ஓலைச்சுவடிகளையும் அழிச்சுட்டாங்க, தீய வச்சு கொளுத்திட்டாங்க. அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி அதெல்லாம். அங்க இந்த ரகசியங்கள் எல்லாம் பல ஓலைச்சுவடிகள்ல புதைஞ்சிருந்தது. ரிக், யசோ, சாம, அதர்வன எல்லா மந்திரங்களும் அங்க வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 20% கீழே தான் இருக்கான். நாம படிக்கணும்னு நினைச்சா கூட அங்க கிடையாது. வேதங்களுடைய டிரான்ஸ்லேஷன், அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அங்க கிடையாது. சோ இருக்கிற கொஞ்சம் ஞானத்தை நம்மளுக்கு சில பிரபுபாதர் ரொம்ப அழகா அத சுருக்கமா வியாசதேவர் தொகுத்தத பாகவதமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அதுக்கு மொழிபெயர்ப்பு, பொருளுரை அப்படின்னு சொல்லி இவ்வளவு விளக்கங்கள் யார் தர முடியும்? ரொம்ப எளிமையானது. நீங்க யாருடைய விளக்கங்களை போய் படிச்சீங்கனாலும் மண்டை குழம்பிரும். நீங்க படிக்கிற ஒரு ஆர்வம் இருந்தா கூட அது போயிரும். ஆனா சில பிரபுபாதருடைய புத்தகங்களை நீங்க படிக்க படிக்க அப்படியே அது அமிர்தமாக இதயத்தில் பாய்ந்து கொண்டே இருக்கும். யாருனாலையும் விட முடியாது. ஏன்னா பகவானை பற்றிய அத்தனை ரகசியம் அதுல கொட்டி வச்சிருக்காரு. ரகசியம் அதை நாம நேத்தே பார்த்தோம். குஹ்யம், ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ரம் இதம் உத்தமம். பவித்ரம் தூய்மையானது, உத்தமம் அப்படின்னா மிக மிக உத்தமமானது. அடுத்த ஸ்லோகம் 52. தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவவே பரமாத்மனி பிரம்ம ருத்ரௌச்ச பூதானி வேதேனாஜ்யோ அனுபஷ்யதி. ஹரே கிருஷ்ணா.
படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்து கூறினார், முறையான அறிவில்லாத ஒருவன் சிவபெருமான், பிரம்மதேவன் போன்ற ஹரே கிருஷ்ணா தேவர்கள். மாதாஜி. மாதாஜி. ஆ, ஹரே கிருஷ்ணா. அது ஆமா 54 படிக்கணும் அது. 54 படிக்கணும். சாரி மாதாஜி. சரி. 54 त्रयाणामेह भावनां योक्ता पश्यति वै पितां सर्वभूतात्मनां ब्रह्मच्च शान्तिम् अधिगच्छति. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்தார், பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் அனைத்து உயிர்களையும் பரம்பொருளிடம் இருந்து பிரித்து பார்க்காது பிரம்மத்தை அறிந்தவன் எவனோ அவன் அமைதியை உணர்கிறான். மற்றவர்கள் அதனை உணரார். பொருளுரை. 2 வார்த்தைகள் இச்சுலோகத்தில் மிகவும் முக்கியமானவைகளாகும். திராயாணம் என்பது மூவர் என்பதனை குறிக்கிறது. அவர்கள் பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் பகவான் விஷ்ணு ஆவர். பிதாம் என்னும் வார்த்தையின் பொருள் வேறுபாடு என்பதாகும். அவர்கள் மூவர் ஆகையினால் அவர்கள் வேறு வேறாக இருக்கின்றனர். இதுதான் ஒன்றாகவும் வேறாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் தத்துவார்த்தமாகும். இதுவே அசிந்திய வேத தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம சம்ஹிதையில் இதற்குரிய எடுத்துக்காட்டாக பாலும் தயிரும் ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறு வேறாகவும் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இரண்டுமே பால்தான், ஆயினும் ஒன்று தயிராக மாறியிருக்கிறது. உண்மையான அமைதியினை அடைய வேண்டும் என்று விரும்புபவன் பிரம்மதேவன், சிவபெருமான் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் முழுமுதற் கடவுளிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்திருக்க வேண்டும். யாருமே சுதந்திரமானவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் முழுமுதற் கடவுளின் பிரிவுகளே ஆகும். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதாகும். மாறுபாடான தோற்றங்கள் பல இருக்கின்றன. ஆயினும் அதே சமயம் அவையெல்லாம் விஷ்ணுவில் ஒன்றாய் இருக்கின்றன. எல்லாம் விஷ்ணு சக்தியின் பிரிவுகளே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நாம் பகவான் விஷ்ணுவின் பல விரிவங்களை நாம் முதலியே பார்த்திருக்கிறோம். சார்ட் போட்டே நாம விளக்க கூடாது. அப்ப இங்க வந்து பிரம்மதேவர், விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருமே மிக உயர்ந்த சக்திகள். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3க்கும் பொறுப்பாளர்கள். அப்ப பிரம்மதேவர் வந்து படைத்தலுக்கு மிக உயர்ந்த பொறுப்பாளராக இருந்தாலும் அவருக்கு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு சொல்லி பகவான் அவரது இதயத்தில் வேதங்களின் ஞானத்தை புகட்டினார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அப்ப அவர் வந்து தானாக அந்த படைப்பை தனது சக்தியின் மூலமாக செய்யவில்லை. சக்தி அளிக்கப்பட்டார். யார் மூலமாக சக்தி அளிக்கப்பட்டது? விஷ்ணு மூலமாக அவருக்கு சக்தி அளிக்கப்பட்டு அப்புறம்தான் படைப்பு தொழிலை தொடங்குறார். தொடங்கினாலும் அவருக்கு இடையில நிறைய குழப்பங்கள் வருது படைப்புல. அப்ப மறுபடியும் அவர் தவம் இருக்கிறார். மறுபடியும் பகவான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் சுதந்திரமானவர் அல்ல. அது போல சிவபெருமான் பல அசுரர்களுக்கு என்ன பண்றார்? வரங்களை வாரி வழங்குறார். ஏன்னா அவர் ஆசுதோஸ், மிகவும் கருணையானவர். அவரை சீக்கிரம் மகிழ்விக்க முடியும் தவங்கள் மூலமா. அப்ப அசுரர்கள் எல்லாம் அவர் தவம் செஞ்சு பல வரங்களை பெற்று மறுபடியும் அவருக்கே வந்து துன்பத்தை தர்றாங்க. ஏன்னா அசுரர்கள் குணம் எப்படின்னா சுரா அப்படிங்கிற தேவர்களை துன்புறுத்துவது. சுரா அப்படின்னா தேவர்கள் கொஞ்சம் நற்குணங்களை கொண்டவங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பக்தர்கள், தூய பக்தர்கள் அல்ல, இருந்தாலும் பக்தர்கள். அதனாலதான் அவங்களுக்கு தேவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அசுரர்களுக்கு என்ன வேலை? தேவலோகத்தை புடுங்கிறது, தேவலோகத்தை அனுபவிக்கிறது, தேவர்களோட பொசிஷன் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல மக்களை, தவசிகளை எல்லாம் துன்புறுத்துவாங்க. அப்ப யாகங்கள், யக்ஞங்கள் எல்லாம் அழிக்கப்படும். மக்களை கொன்று குவிக்கிறது, உயிர்வாளிகளை துன்புறுத்துறது, இதெல்லாம் அசுரர்கள் வேலை. ஏன்னா அவங்க பகவான் மேல ரொம்ப பொறாமை கொண்டவர்கள். சோ பகவானை வணங்குபவர்கள் மேலேயும் அவங்களுக்கு பொறாமை ஏற்படும். சோ இந்த அசுரர்கள் தேவர்களுக்கும் இடையே எப்பொழுதுமே இந்த ஜட உலகுல யுத்தம் நடந்துட்டே இருக்கும். அப்போ இங்க வந்து பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா, எல்லாருமே இப்ப நாம எல்லாருமே வந்து பகவானோட அங்கம் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஒண்ணுதான். நாமெல்லாம் பகவானுடைய குணங்களை பெற்றிருக்கிறோம். எப்படி ஒரு கடல்ல வந்து உப்பு தண்ணி இருக்கு, அதுல ஒரு சொட்டு தண்ணியும் அதே ருசிதான். கடல் ஃபுல்லா குடிச்சு பார்த்தாலும் அதே ருசிதான். ஆனா ஒரு சொட்டு கடலுக்கு இணையாகாது. அது போல நாமெல்லாம் கடவுளோட பகவானுடைய அங்கம்தான். இருந்தாலும் நாம் அளவுல ரொம்ப கம்மி. ஆனால் பகவானுக்கு இணையான குணங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் தூய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்ல. பக்தன் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தன் இல்ல. இடையில
இணைக்கும் பாலம் எது அப்படின்னா பக்தி தொண்டு. சோ இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேறுபாடு இல்லை என்றாலும் ஆனா முழுசா கிடையாது. அப்போ பித்தாமகர் அப்படின்னா நம்ம பிரம்மதேவர் சொல்றோம். பிரம்மதேவர் பகவானோட நாபிக்கமலத்திலிருந்து அவரால் தோற்றுவிக்கப்பட்டார். அதுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் தனது 100 பிறவியில அந்த வர்ணாசிரம கடமைகளை முறையாக பின்பற்றுகிறானோ அவனுக்கு பிரம்மதேவர் போஸ்ட் கொடுக்கப்படும். அப்படி தகுந்த ஆள் இல்லைன்னா அவர் தெய்வீக குணங்கள் 100%ல 50% யார் வந்து 78%, 64 குணங்கள் வந்து 50%, இல்லைன்னா 78% பிரம்மதேவருக்கு வந்து நற்குணங்கள் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்றாங்களோ 100% யாருக்குமே இருக்காது. ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவருடைய குணம் யாருக்குமே இருக்காது. அவர் 100%. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 100%. சோ இப்படி சிவபெருமானுக்கு வந்து 55 நற்குணங்கள் 64 குணங்கள்ல. இப்ப விஷ்ணுக்கு வந்து 60. அப்ப கிருஷ்ணாக்கு வந்து 64, 100% அவருக்கு தான். அப்ப விஷ்ணுவாக அவர் வரும்போதே, இந்த ஜடவுலக்கு வரும்போதே 60 குறைஞ்சிருது. சோ இப்படி வேறுபாடுகள் இருக்கு. அப்போ ஒன்றாகவும் வேறாகவும் அதே சமயத்தில் இருக்கிற தத்துவம் இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவா. எப்படி வந்து பால் தான், ஆனா பாலில் இருந்து எவ்வளவு ப்ராடக்ட் வருது, பாலே எவ்வளவா உருமாற்றம் பெறுகிறது. அது போல அது வந்து திரியும் போது தயிர் ஆகுது, அப்புறம் அதை வந்து பன்னீரா மாத்துறோம், அப்புறம் மோரா மாத்துறோம், வெண்ணெயா மாத்துறோம், இப்படி பல பல பொருட்கள் வருது இல்ல. அது போல பகவானுடைய அந்தரங்க சக்தி பகவானாகவே, அப்ப அவருடைய வெளிப்புற சக்தி மாயா சக்தியாகவும், தடஸ்ர சக்தி அப்படிங்கிற நடுத்தர சக்தி ஜீவராசிகளான நாம இப்படி நாமெல்லாம் பிரிகிறோம். ஆனா வேற்றுமையில் ஒற்றுமை என்ன அப்படின்னா, நாமெல்லாம் பகவான் இருந்து வந்ததுனால அந்த ஒற்றுமை பகவானுடைய குணங்களை கொண்டிருக்கிறோம். ஆனா பகவானுக்கு ஈடாக என்றுமே ஆக முடியாது. பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ மாற முடியாது. அத்தனை ஒரே ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம். மைத்ரேய உவாச்ச ஏவம் பகவதாதிஷ்ட பிரஜாபதி பதி ஹரிம் அர்ச்சித்வா கர்த்துனா ஸ்வேன தேவான் உபயதோ அயஜத். ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தஜி. ஹரே கிருஷ்ணா. மைத்திரேய முனிவர் கூறினார், தக்கன் முழுமுதற் கடவுளினால் இவ்வாறு நன்கு உபதேசிக்கப்பட்டவுடன் பகவான் விஷ்ணுவை வணங்கினார். அவரை குறிப்பிட்ட வேள்வி சடங்குகளின் மூலம் வழிபட்ட தக்கன் பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் தனித்தனியே வழிபட்டார். பொருளுரை: பகவான் விஷ்ணுவிற்கே எல்லாம் அளிக்கப்பட வேண்டும். மேலும் அவரது தெய்வீக உணவே அனைத்து தேவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். இவ்வழக்கமானது இன்றும் பூரியிலுள்ள ஜெகநாதர் ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஜெகநாதர் ஆலயத்தை சுற்றிலும் அநேக பிற தேவர்களின் ஆலயங்கள் இருக்கின்றன. ஆயினும் ஜெகநாதருக்கே முதலில் திரு உணவு அர்ப்பணிக்கப்பட்டு பின்னர் அது அனைத்து தேவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. பகவான் மூர்த்தமும் பகவான் விஷ்ணுவின் தெய்வீக உணவை வைத்தே வழிபடப்படுகிறது. அதுபோல் புகழ்பெற்ற புவனேஸ்வரத்தில் உள்ள சிவன் கோவிலிலும் சிவபெருமானுக்கு பகவான் விஷ்ணு அல்லது பகவான் ஜெகநாதரின் தெய்வீக உணவே படைக்கப்படுகிறது. இதுதான் வைணவ கொள்கை எனப்படும். வைணவர்கள் யாரையும் ஏன் ஒரு சிற்றெரும்பை கூட இழிவு செய்வது இல்லை. அனைவருக்கும் அவரவர் நிலைக்கேற்றவாறு மரியாதை அளிக்கப்படுகின்றது. இந்த பணியானது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் அல்லது பகவான் விஷ்ணு என்ற மையத்தோடு தொடர்பு உடையதாகும். உயர்நிலை பெற்ற பக்தன் எல்லாவற்றையும் பகவான் கண்ணனோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறான். கண்ணனிடமிருந்து வேறுபடுத்தி அவன் எதையும் பார்ப்பதில்லை. இதுதான் அவனது ஒருமைத்தன்மை பார்வையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதன். ஸோ நம்ம இங்க வந்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப மைன்யூட்டா புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், எல்லா ஜீவராசிகளும் பகவானோட அங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சு அது காலை தொட்டு கும்பிடக்கூடாது. அது போல இழிந்த சூத்திரன் அவனை வந்து போய் இப்போ ஒரு தூய பக்தர் வர்றாரு, அவருக்கும் அதே பணிவிடை செஞ்சுட்டு தூய பக்தர் இப்ப ஒரு குரு வர்றாருன்னு வச்சுக்கோங்க,
அவருக்கும் அதே மாதிரி நாம மரியாதை செலுத்திட்டு, ஒரு சூத்திரன் பக்கத்துல இருக்கான். அவனுக்கும் வந்து பாதங்களை எல்லாம் கழுவி குருவுக்கு செய்யற மரியாதை செய்யக்கூடாது. சோ இதுல வேறுபாடு இருக்கு. ஆனா யாரையும் அவமதித்தல் கூடாது அதே சமயம். சோ எல்லாரையும் சமமாக பார்க்கணும். வித்யாவனய சம்பன்னே பிராமணே ஹவிஹஸ்தினி. சோ எல்லாம் இப்ப எப்படின்னா பக்தர்கள்லயே நாம வந்து பல விதமான பக்தர்கள், பிராகிருத பக்தர், உயர்ந்த பக்தர், நடுத்தர பக்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பல நிலைகள்ல பாக்குறோம். பிராகிருத பக்தர்னா கீழ்நிலையில இருக்கிறவர். அவர் வந்து சாஸ்திரங்களை அறிந்திருக்க மாட்டார், புதுசா கோயிலுக்கு வந்திருப்பார். அப்போ வெறும் சடங்குகளா பகவானை வந்து விக்கிரகத்தை ஏதோ ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பலன் கருதும் செயலுக்காக அவர் வழிபடுறார். கும்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது நிலம் விற்கும், மகனுக்கு மகளுக்கோ கல்யாணம் ஆகும், இல்ல பேரம்பேத்தி பிறக்கும், எப்படின்னு பலவித வேண்டுதல்கள் அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க பக்தர்கள் முன்னாடியே சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ விக்கிரக வழிபாடு வந்து ஏதோ ஒரு பெயருக்கு செய்வாங்க. ஏன்னா ஒரு தெய்வங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த அளவுக்கு தான். ஆனா இங்க வந்து நடுத்தர பக்தர்கள் அவங்க வந்து உத்தம பக்தர்களோட கீழே தான் இருந்தாலும், அவங்க உத்தம பக்தர் மாதிரி எல்லாரையும் சமமா பார்க்கலினாலும் இந்த கீழ்த்தர பக்தர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா சாஸ்திரத்தில் உறுதியா இருப்பாங்க. பக்தியை என்னைக்குமே விட மாட்டாங்க. கிருஷ்ண பக்தியை எப்பவுமே விட மாட்டாங்க. எந்த சோதனை வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா உத்தம பக்தர்கள் வந்து எல்லோரிடமும் சமமா இருப்பாங்க. அந்த நாலேஜ், சாஸ்திரத்தில் வல்லவர்களாக இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். யார வேணாலும் அவங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அவங்கள வந்து சரி பண்ண தெரியும். கிருஷ்ண பக்தியில அவங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தெரியும். அவங்களையும் பக்தர்கள் ஆக்க முடியும். அந்த மாதிரி உத்தம பக்தர்கள் சாஸ்திர கண்ணோட்டத்துல எல்லாரு மேலையும், எல்லாருடைய நன்மையிலையும் அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க. இப்படி பிரித்து பார்க்கணும். ஆனா வெளிப்புறமா யாருக்கு எப்படி மரியாதை தரணுங்கிறது இருக்கும். ஆனா உள்ள வந்து எல்லாரையும் மதிக்கணும். அது போல இங்க வந்து ஜெகநாதர் ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெகநாதர் ஆலயத்துல ஜெகநாதருக்கு உணவு படைக்கப்பட்ட பின்னரே எல்லா தேவர் மூர்த்தங்களுக்கும் வழங்கப்படுகிறது. இப்ப நம்ம யாருக்கு இப்போ முதல்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நைவேத்தியம் பண்ணும்போது விஷ்ணுக்கு தான் அதை கொடுக்கணும். ஆனா நாம நேரா கொடுக்கிற தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கீழான ஜீவராசிகள், நாம் எல்லாருமே வழங்கப்பட்டவர்கள், முக்குணத்துக்கு உட்பட்டவங்க. அதனால என்ன பண்ணணும்னா குரு மூலமா நாம அந்த பிரசாதத்தை நைவேத்தியம் பண்றோம். ஏன்னா குரு தான் முதல்ல அதை வாங்கி அப்புறம் பகவான்கிட்ட கொடுப்பாரு. சோ இப்படி சில வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம், இல்ல சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம்.